யார் அந்த மாஸ்க் நபர்? அமெரிக்கா உளவாளியா? அலி கமேனி உடலுக்கு கிட்ட வரை போயிட்டாரே. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு பல மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் நடந்தது. அதில் மாஸ்க் அணிந்து பங்கேற்ற ஒரு மர்ம நபர் குறித்து இணையத்தில் மிகப்பெரிய பேசுபொருளானது. அவர் யார் என்பது குறித்து பல்வேறு விவாதங்கள் நடந்த நிலையில் அதற்கு இப்போது விடை கிடைத்துள்ளது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையே வெடித்த மோதலில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டார். பிப்ரவரி 28 அமெரிக்கா நடத்திய முதல் தாக்குதலிலேயே அலி கமேனி கொல்லப்பட்டார். அதன் பிறகும் பல மாதங்கள் மோதல் தொடர்ந்ததால் அலி கமேனி உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்யப்படவில்லை. இந்த சூழலில்தான் தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கமேனியின் இறுதிச் சடங்கு தெஹ்ரானில் நடந்தது. அதில் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் கலந்து கொண்டது. சுமார் 4 கோடி மக்கள் இதில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான போட்டோக்கள் வெளியான நிலையில் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. அதாவது இறுதி அஞ்சலி நிகழ்வில் கருப்பு நிற மாஸ்க் மற்றும் கருப்பு பேஸ்பால் தொப்பி அணிந்த ஒருவர் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார். அவரது இந்த கெட்டப் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அவர் யார் என்பதில் விவாதம் ஏற்பட்டது. சிலர் அவர் உளவாளி என்றெல்லாம் கூட சொன்னார்கள். இந்த சூழலில்தான் அதற்கான பதில் கிடைத்துள்ளது. அந்த மாஸ்க் நபர் கமேனியின் மூத்த பேரனான முகமது ஜாவாத் காமேனி என்பது தெரியவந்துள்ளது. இந்த முகமது ஜாவாத் காமேனி மறைந்த உச்சத்தலைவர் அலி கமேனியின் மூத்த மகனான முஜ்தபா கமேனியின் மகன் ஆவர். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலின் போது ஜாவாத்தும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஜாவாத்தின் முகத்தில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இறுதிச் சடங்கில் அவர் தனது முகத்தை கருப்பு மாஸ்கால் மறைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மறைந்த உச்சத்தலைவர் அலி கமேனியின் மகனான முஜ்தபா கமேனியின் உடல்நிலை குறித்தும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதாவது அமெரிக்காவின் தாக்குதலில் முஜ்தபா கமேனி கடுமையாக காயமடைந்ததாகவும் அவரது முகத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற போது அவர் தனது தந்தையுடன் அதே வளாகத்தில் இருந்ததாகவும் ஆனால் வேறு ரூமில் இருந்ததால் உயிர் தப்பியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அலி கமேனி உயிரிழப்புக்கு பிறகு இந்த முஜ்தபா கமேனி தான் அடுத்த உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் பல மாதங்கள் ஆகியும் இதுவரை முஜ்தபா கமேனி பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றவில்லை. அவரது அறிக்கைகள் மட்டுமே ஈரான் அரசு ஊடகங்கள் மூலம் வெளியாகி வருகிறது. இதனால் அவர் எங்கு இருக்கிறார், அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதில் தெளிவு இல்லை. மறைந்த ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை பொறுத்தவரை அவரது உடல் நாடு முழுவதும் 6 நாட்கள் எடுத்துச் செல்லப்பட்டது. இறுதியில் வியாழக்கிழமை அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. அமெரிக்காவுடன் போர் நடந்தபோது இறுதிச் சடங்கு நடத்த முடியாது என்பதால் அவரது உடல் 4 மாதங்களுக்கு மேலாக குளிர்சாதன வசதியில் பாதுகாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.